வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினைகளுக்கு புதிய அரசியல் தீர்வொன்று அவசியம். திருமலை விகாரை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஜனாதிபதியுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விசேட கலந்துரையாடல். கரணவாய் பகுதியில் இளைஞன் ஒருவர் வெட்டி கொலை. கசீனாவை கைது செய்ய இன்டர்போல் உதவியை நாடும் பங்களாதேஷ். வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்நோக்கு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு புதிய அரசியல் தீர்வு தேவை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்களை இன்று ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் புதிய அரசியலமைப்பின் அவசியம் குறித்தும் இதன்போது ஜனாதிபதி விதித்துள்ளார். அத்துடன் பழைய அரசியல் தீர்வுகள் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்நோக்கு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இனி பொருத்தமானவை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். புதிய அரசியல் தீர்வு தொடர்பில் அனைவரின் ஆதரவையும் எதிர்பார்ப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதே சமயம் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டுள்ள கடல் தொழில் மற்றும் நிலப்பிரச்சினைகள், உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு தேவைகள் தொடர்பில் தமிழரசுக் கட்சி முக்கியஸ்தர்கள் எழுப்பிய சில பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் ஒரு பகுதியை அகற்றுமாறு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் விடுத்த உத்தரவை அமல்படுத்துவதை தடுக்கும் வகையிலான தடையை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. விகாரையின் விகாராதிபதி திருகோணமலை கல்யாண வம்ச திசதேரர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். மனு விசாரணைக்கு வந்தபொழுது இந்த சிக்கலை சமாதானமான முறையில் தீர்த்துக் கொள்வது பொருத்தமானது என்று நீதியரசர்கள் குறிப்பிட்டனர். அதன்படி கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் உரிய இடத்துக்கு சென்று குறித்த கட்டுமானம் குறித்து பரிசோதனை செய்து அதன் முடிவுகளுக்கு அமைய பொருத்தமான முடிவை எடுப்பதற்கு மனுதாரர் தரப்பு மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் இணக்கம் வெளியிட்டுள்ளனர். அதன்படி இந்த மனுவை டிசம்பர் 16ஆம் தேதி விசாரணை கலைக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் குழு அது தொடர்பான முன்னேற்றத்தை அன்றைய தினம் அறிவிக்குமாறும் உத்தரவிட்டது. இந்த நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை அந்த பகுதியில் அமைதியை பாதுகாக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் இரு தரப்பினருக்கும் அறிவித்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன், எம்.ஏ. சுமந்திரன், எஸ். சிவனேசன் மற்றும் எஸ். ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். தனது பட்டப்படிப்பு தொடர்பில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பி அறிக்கை மூலம் மேற்கொள்ளப்படும் விசாரணையின் முடிவுகள் இதுவரையில் வெளியிடப்படாத நிலையில் இவ்வாறான அவதூறுகளுக்குரிய பதில்களை 21ஆம் தேதி நுகேகொட பேரணியில் நாடு முழுவதும் காண முடியும் என்று நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். கலகொடத்தே ஞானசார தேரர் நேற்று திருகோணமலைக்கு வருகை தந்துள்ள நிலையில் அங்குள்ள பௌத்த சின்னங்களை நிறுவுவதற்கு தடையாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். திருகோணமலை தமிழ் மக்களுக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டு அங்கு பௌத்த சின்னங்களை வைப்பதற்கு தடையாக இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இவரை போல பலரை சந்தித்துள்ளதாகவும் எவ்வித காரணத்துக்காகவும் எமது செயற்பாடுகளை நிறுத்த முடியாதென்றும் ஞானசார தேரர் கூறினார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் எமது தமிழர் தாயகத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாதென்றும் பூர்வீகமாக தமிழர்கள் வாழ்ந்து வரும் இடத்தில் அடாவடித்தனங்களில் ஈடுபடுவதை வன்மையாக கண்டிப்பதோடு இந்த செயற்பாடுகளை பார்த்து கொண்டு இனியும் இருக்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவ்வாறான இனத்துவேசத்துக்கு இடமளிக்க கூடாதென்றும் தனது கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான அபெக்ஸ் விருதுகளில் மத்திய மற்றும் தெற்காசிய பிராந்தியத்தில் உணவு மற்றும் பானங்களில் சிறந்து விளங்கும் நிறுவனமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விருது பெற்றுள்ளது. இது விமான போக்குவரத்து துறையில் சிறந்து விளங்கும் நிறுவனங்களை அங்கீகரிக்கும் ஒரு சர்வதேச விருது ஆகும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் பல்வேறு சர்வதேச மற்றும் உள்ளூர் உணவு பட்டியலின் உயர்தரத்துக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. 2026 அபெக்ஸ் விருதுகளில் தன்னுடைய விமான நிறுவனம் 4 நட்சத்திர முக்கிய விமான நிறுவனமாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது.
நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தூதாவளி வீதி கரணவாய் பகுதியில் இளைஞர் ஒருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளார். வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ள இளைஞன் தூதாவளி கரணவாய் கரவட்டியைச் சேர்ந்த ராஜகுலேந்திரன் பிருந்தன் வயது 29 என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் நேற்று அதிகாலை 12:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது தூதாவளி வீதியில் வழிமறிக்கப்பட்டவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளார். பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை இந்தியாவில் இருந்து அழைத்து வருவதற்கு இன்டர்போல் உதவியை பங்களாதேஷ் நாடியுள்ளது. பங்களாதேஷில் மாணவர் போராட்டத்தால் ஆட்சி அதிகாரத்தை இழந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு துரத்தப்பட்டு வெளியேறி இந்தியாவில் அடைக்கலம் புகுந்துள்ளார். மாணவர்களின் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சுட்டுக்கொல்ல உத்தரவிட்டதாக அவர் மீது தொடரப்பட்ட வழக்கினை விசாரித்த பங்களாதேஷின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. தற்பொழுது இந்தியாவில் அடைக்கலமாகியுள்ள ஹசீனாவை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பங்களாதேஷ் வலியுறுத்தியுள்ளது. இதற்கு இன்டர்போல் உதவியை நாடவும் தீர்மானித்து பூர்வாங்க படைகளை அந்நாடு தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹசீனாவை கைது செய்யுமாறு பிடியாணையுடன் இன்டர்போலுக்கு ஏற்கனவே ஒரு விண்ணப்பம் பங்களாதேஷ் தரப்பில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.